வாட்டர்மெலன் ஸ்டார், அதாவது வந்து இந்த ஸ்டார் பட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து சூப்பர் ஸ்டார் பட்டம் ரஜினி கொடுத்துருக்காங்க. அந்த பட்டத்தை கேவலப்படுத்தி விட்டுருவாங்க போல. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர்மெலன் ஸ்டாருங்கிறாங்க. இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டாருங்கிறாரு. என்னென்னமோ, அதாவது அதில் யார் அவர் என்ன பவர் காட்டினாரு, அவர் எதுக்கு பவர் ஸ்டாரு? இந்த கரூர் சம்பவத்தில் விஜயை கைது பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு என்ன அரசியல் தெரியும்? அவங்க யார் ஓவியா? அவங்க எந்த ஸ்டேட்டை சேர்ந்தவங்க? தமிழ்நாட்டை சேர்ந்த பெண்ணா? எதுவுமே தெரியாது. ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இன்னைக்கு வந்து கரூர் சம்பவத்தில் விஜயை கைது பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. இருக்கிற அத்தனை குப்பை அத்தனை ரப்பிஷையும் ஏற்றிட்டு போய் பிக் பாஸ்ங்கிற குப்பைமேட்டுக்குள்ள கொண்டு போய் இப்போ கொட்டி வச்சிருக்கிறாங்க. உண்மையாகவே அகோரியா அப்படின்னா அது வேற மனநிலை. அந்த மனநிலையே வேற. அவங்கள நம்ம எதுக்குள்ளேயுமே கேட்டகரைஸ் பண்ண முடியாது. அவங்க எல்லாம் மனைவியாவது ஒரு 25 வயசு கணவன் அகோரியாக்கிறதுக்கு ஆசைப்படுவாங்களா? இப்போ சோஷியல் மீடியாங்கிறது வந்து எல்லாத்துக்குமே ஒரு பொதுவான ஒரு பிளாட்ஃபார்ம். சோஷியல் மீடியா வந்து முன்ன மாதிரி கிடையாது. சோஷியல் மீடியா வச்சு நாங்கள் சம்பாதிக்கிறோம், சோஷியல் மீடியா வச்சு நாங்கள் பாப்புலர் ஆகிறோம், சோஷியல் மீடியா வச்சு இன்னைக்கு வந்து பல திறமைகள் வந்து தனித்துவமாக இப்போ ஃபர்ஸ்ட் ஆக்ட்ரஸ் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து யாரோ மூல முடுக்கில் இருக்கிறவங்க கூட வந்து சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணி நாங்கள் வந்து சம்பாதிக்கிறோம். இதில் என்ன தப்பு? இதில் நாங்கள் வளர்றதுல வந்து உங்களுக்கு பொறாமன்றாங்க. இல்லை, சோஷியல் மீடியா அதாம்மா நான் சொல்கிறேன்ல. இப்போ சோஷியல் மீடியா அப்படிங்கிற பிளாட்ஃபார்ம் வந்ததுக்கப்புறம் அதை வந்து நல்ல விதமாக பயன்படுத்தி சம்பாதிக்கிறதுன்னு ஒன்று இருக்குது, அதை வந்து தவறாக பயன்படுத்தி சம்பாதிக்கிறதுன்னு ஒன்று இருக்குது. இப்போ சினிமாவே நீங்கள் எடுத்துக்கோங்களேன், அதில் வந்து ஒரு கவர்ச்சி காட்டி நடிக்கிறதுன்னு ஒன்று இருக்குது, ஒழுக்கமாக நடிக்கிறதுன்னு ஒன்று இருக்குது. ஒரு சில நடிகை எல்லாம் பார்த்தீங்கன்னா என்னதான் நீங்கள் வந்து டேரக்டர்ஸ் வந்து காட்சிக்கு தேவைன்னு கேட்டால் கூட அவங்க வந்து அதை தவிர்த்துருவாங்க. அந்த மாதிரி நம்ம சொல்லணும்னா நதியா மாதிரி நடிகைகள்லாம் அந்த சினிமா துறையில் இருந்துக்கிறாங்க. அவங்களாம் நினைச்சிருந்தா கவர்ச்சி காமிச்சிடலாம், ஆனால் கவர்ச்சி காமிக்கல. கவர்ச்சி காட்டுறதுக்கு நானே ரெடி அப்படின்னு எத்தனையோ பேர் இருக்காங்க. அது நம்ம பேரெல்லாம் நம்ம சொல்ல வேண்டாம். அது வந்து அவங்க வந்து அந்த கவர்ச்சி காட்டி அந்த கவர்ச்சியை வச்சு புகழடைஞ்சவங்க, கவர்ச்சியை வச்சு பணம் சம்பாதிச்சவங்க. அதே மாதிரி இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மை நீங்கள் வந்து நல்ல விதமாக பயன்படுத்த முடியுமா முடியாதா? நல்ல விதமாக பயன்படுத்த முடியுன்னும் போது நல்ல விதமாக பயன்படுத்தாமல் நீங்கள் வந்து தவறான ஒரு விதமாக போக்கில் நீங்கள் பயன்படுத்தி அதை வந்து நீங்கள் முன்னுதாரணமாக நீங்கள் காட்டுறீங்க. அது வந்து தவறு. அதாவது வந்து ஒரு கவர்ச்சி காட்டுறதுங்கிறது அது இளைஞர்களை தூண்டி இழுக்கிற மாதிரி, சுண்டி இழுக்கிற மாதிரியான வேலைகளை வந்து நீங்கள் சோஷியல் மீடியாவில் பண்ணீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக இளைஞர்கள் வரத்தான் செய்வாங்க. இது இயற்கை, அது வந்து நேச்சர். அப்படி நீங்கள் வந்து ஒரு தேன் இருக்குது, அது கொஞ்சோண்டு ஒரு இடத்துல நீங்கள் ஊற்றி வச்சிங்கன்னா அதை வந்து நோக்கி வந்து எறும்பு ஈயெல்லாம் வரதான் செய்யும். அந்த மாதிரியான விஷயங்களை தான் இப்போ சோஷியல் மீடியாவில் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதுதான் சொல்கிறேன்ல, நம்ம வாதமே என்னன்னா நெகட்டிவா வந்து விஷயங்களை வந்து செஞ்சு இந்த அகோரி கலையரசன் அவர் யார் அப்படின்னா, அவர் வந்து ஏதோ ஒரு ரீல்ஸ் போட்டுருந்தார், என்னென்னமோ பண்ணிட்டு இருந்தார். திடீர்னு பார்த்தீங்கன்னா அவர் என்னமோ முடியெல்லாம் வளர்த்து, அவர் என்னமோ சட்டையெல்லாம் என்னமோ ஒரு லங்கோட்டு மாதிரி கோமணமெல்லாம் கட்டிக்கிட்டு அகோரி மாதிரி எங்கேயோ வந்து சுற்றுறேன்னு அவர் வீடியோலாம் கொடுத்து என்னென்னமோ பண்ணார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காசியில் போனேன், பிணத்தோட உறவுகளோடு கொண்டேன், காசியை வந்து காளியை வந்து நிர்வாணமாக பார்த்தேன், இப்படி என்னென்னமோ சொல்கிறார். அதாவது வந்து பிணம் தின்னேன் அப்படிங்கிறார். அகோரி அப்படிங்கிற ஒரு கேட்டகரி, ஒரு பர்டிகுலரான ஆட்கள் வந்து காசியில் இருக்க தான் செய்கிறாங்க. உண்மைதான். நீங்கள் பாலா படத்துலேயே நீங்கள் வந்து நான் கடவுள் படத்தில் வந்து அதை டீட்டெயிலாக வந்து பாலா காமிச்சிருப்பார். நிறைய விஷயங்களை நம்ம பார்த்துருக்கோம், வேறு சில காணொலிகள்லேயே நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் அதே மாதிரி வந்து இவர் வந்து ஆர்டிஃபிஷியலாக இது வந்து எப்படின்னா, நான் தான் சொல்கிறேன்ல, உண்மையாகவே அகோரியா அப்படின்னா அது வேற மனநிலை. அந்த மனநிலையே வேற. அவங்கள நம்ம எதுக்குள்ளேயுமே கேட்டகரைஸ் பண்ண முடியாது. அவங்க எல்லாம் வந்து அவங்க மனைவி சப்போர்ட் சார். அதான் மனைவி சப்போர்ட்னா, மனைவி வந்து ஏம்மா யார் நான் கேட்குறேன், எந்த கணவன் மனைவி, அதாவது 25 வயசு அந்த பையனுக்கு, யார் அந்த கலையரசனுக்கு, எந்த மனைவியாவது ஒரு 25 வயசு கணவன் அகோரியாக்கிறதுக்கு ஆசைப்படுவாங்களா? ஆசைப்பட மாட்டாங்க. ஆனால் பணம் சம்பாதிக்கிறதுக்கு இது ஒரு பிஸ்னஸ். இது ஒரு மனைவியும் பார்த்தீங்கன்னா நான் பிரிஞ்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்டஸில் அவங்க தனியாக ரீல்ஸ் பண்ணுறது, இவர் தனியாக ஏதோ அகரின்னு போய் அலையிறது, எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்து திரும்பி வந்து மனம் பிறந்து கேட்டாங்க, நாங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி தெரிகிறாரு. ஸோ இதெல்லாம் எப்படி நீங்கள் பார்ப்பீங்க? நீங்கள் எப்படி பார்ப்பீங்க? இதெல்லாம் வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டாட்டிக்ஸ். முழுக்க பணம் சம்பாதிக்கிறதுக்கு என்ன வேணா செய்யலாம். ஒன்று சேர்றது வந்து ஒரு பண யுக்தின்றீங்க, ஒரு பிஸ்னஸ் யுக்தி தான். இப்போ இதே வந்து நான் இன்னொரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. அதாவது தாடி பாலாஜின்னு ஒருத்தர் இருந்தார் இல்லையா, இருக்காரு. அவருடைய மனைவியும் அவரும் வந்து பார்த்தீங்கன்னா பல வருடங்களா பிரிஞ்சுட்டாங்க. சோஷியல் மீடியாவில் அவங்க சண்டையே பெரிய கூத்து. அந்த அளவுக்கு வந்து ஆளுக்கு ஒரு பக்கம் பயங்கரமா அடிச்சு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நிற்கிறது, நித்யான்னு நினைக்கிறேன் அவங்க பேரு, பயங்கரமா பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்க 2 பேரையும் ஒரே சீசனுக்குள்ள கொண்டு வந்து போடுறாங்க பிக் பாஸ்க்குள்ள. ஒரு 2 சீசனுக்கு முன்னாடி வந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து என்ன மாதிரியான மனநிலை?
ஆல்ரெடி அவங்க புருஷன் பொண்டாட்டியே வாழ்ந்தவங்க. ம். பிரிஞ்சுட்டாங்க. ம். அடிச்சு புடிச்சுக்கிறாங்க. பயங்கரமா அடிச்சு புடிச்சுக்கிறாங்க. இவங்க 2 பேரையும் ஒண்ணா கொண்டு வந்து போட்டா, அடிச்சுட்டு சாவுங்கடான்னு அர்த்தமா? ம். என்ன மீனிங்ல வந்து உள்ள அதுக்கப்புறம் கொண்டு இந்த வந்து போறாங்க? ரக்ஷிதா தினேஷ். எல்லாம் அதாம்மா, ம். அதாம்மா நான் ஒரு உதாரணம் தான் ம். சொல்றேன். இது மாரி நெறைய விஷயங்களை வந்து செய்றாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு யங் கப்புள் மாரி இருப்பாங்க. எல்லா ம். சீசன்லயும் பாருங்களேன், ம். ஒரு காதலர்கள் மாரி இருப்பாங்க. ஓ! ம். பயங்கரமா காதலிக்கிறாங்க. ஓ! வெளியில போனா இவங்க நல்லா சேர்ந்துருவாங்க. ஓவியா, ஆரவ் நம்ம சொல்லலாம். ம். பார்த்தீங்கன்னா, பயங்கரமான ஒரு லவ் கப்புள்ஸ் மாரி காமிச்சுட்டே ம். வந்தாங்க. எல்லாம் ஸ்கிரிப்டட். ம். காமிச்சுட்டு அவங்க வெளியில வந்தோனே, ஆரவ் வேற எங்கேயோ கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாரு. ஓவியா வேற எங்கிட்டோ அவங்க இங்கிட்டு போயிட்டாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா, என்னமோ அரசியல்லாம் தெரிஞ்ச மாரி இந்த பிக் பாஸ்ல வந்ததுக்கப்புறம் தான் ஓவியாவே பெருசா தெரிய ஆரம்பிச்சாங்க. ம். களவாணின்னு ஒரு படத்துல ம். நடிச்சதோட சரி. அவங்க பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து இந்த கரூர் சம்பவத்துல விஜய கைது பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு என்ன அரசியல் தெரியும்? அவங்க யார் ஓவியா? அவங்க எந்த ஸ்டேட்ட சேர்ந்தவங்க? தமிழ்நாட்ட சேர்ந்த பெண்ணா? ம். எதுவுமே தெரியாது. ஆனா பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து இன்னைக்கு வந்து கரூர் சம்பவத்துல விஜய கைது பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. ஸோ ம். நீங்க வந்து ஏதோ ஒரு நெகட்டிவ் பப்ளிசிட்டி மூலமா நீங்க வந்து உங்கள புகழ்படுத்திக்கிட்டு, அதை வந்து நீங்க மெயின்டெயின் பண்ணிக்கிட்டு, இன்னைக்கு இந்த மாரியான ஸ்டேட்மெண்ட்லாம் குடுக்குறீங்க. இதெல்லாம் ஆனா எப்படியான ஸ்டேட்மெண்ட்? ஓவியாக்குலாம் ஆர்மி இருக்கே சார் இன்னுமே. என்ன ஆர்மி இருக்கு? ஓவியா அதாவது ஆர்மி இருக்கே. அதாவது வந்து பார்டர்ல பாகிஸ்தான் பார்டர்ல, இந்தியா பார்டர்ல இருக்கிற ஆர்மி, ஓவியா கொஞ்சம் இருக்கா? எனக்கு ஒண்ணும் புரியல. எந்த ஆர்மிம்மா இருக்கு ஓவியாக்கு? ஓவியா ஆர்மி அப்படின்னு சொல்லி வந்து ஃபர்ஸ்ட் சீசன்ல கொண்டாடுனாங்க. வெளியில வந்தாங்க. வெளியில வந்துட்டு அவங்கள வந்து அதாவது வந்து இவங்க வந்து விஜயோட நடிக்க போறாங்க, ரஜினியோட நடிக்க போறாங்க, கமல் அஜித்தோட நடிக்க போறாங்க. இன்னைக்கு சூப்பர் ஹீரோயின் வந்து நயன்தாரா, திரிஷா எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்டு ஓவியா தான் வரப்போறாங்கன்னாங்க. ஆமா. யாருமே புக் பண்ணலையேம்மா. ஒரு ம். புது முகம் கூட ஓவியா புக் பண்ணல. ம். ஏதோ வந்து ஒரு படத்துல 90 நடிச்சாங்க. எம்எல். 90 எம்எல். எம்எல். அதுல வந்து அது வந்து ஒரு எப்படி சீன் படம் மாரி ஒரு படம். அது ஏதோ ஒரு படம். அந்த படம் வந்தப்பயே பார்த்தீங்கன்னா, பெரிய சர்ச்சையாச்சு. ம். அந்த படத்துல வந்து ஓவியா வந்து ஒரு 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 கதாநாயகியா ம். நடிச்சாங்கன்னு நெனைக்கிறேன். அதுக்கப்புறம் ஓவியாக்கு எந்த வாய்ப்புமே இன்னைக்கு கிடையாது. அடுத்த ஓவியா வந்து அந்த டான்ஸ் ஆடுச்சுல சார் ஒரு பொண்ணு. யாரு? பிக் இந்த ரம்யா பாஸ்ல. ஜோவா? ரம்யா ஜோ ஆ. அப்படின்றாங்களே. அது எல்லாம் தாம்மா சொல்லுவாங்க. ம். நான் தான் சொல்றேன்ல. இந்த லேபலிங் இருக்கு பார்த்தீங்களா? அத ம். வந்து ஈஸியா குடுப்பாங்க. ம். அடுத்த ஓவியான்னா, ஓவியாக்கே ஒண்ணும் இல்லையே. அடுத்த ஓவியா வந்து ரம்யா ஜோ என்ன பண்ண போறாங்க? ம். ரம்யா ஜோ வந்து ஒரு நாட்டுப்புற கலைஞர்ன்னு நம்மகிட்ட சொல்லிட்டாங்க. அத உள்ள போய் ரம்யா ஜோ யாரு? இந்த பிக் பாஸ்ல வந்திருக்காங்களேன்னு நம்ம சர்ச் பண்ணி பார்த்தா, ரம்யா ஜோவோட ஹிஸ்டரியே வேற மாரி இருக்கு. அவங்க வந்து ஒரு நாட்டுப்புற கலைஞரே கிடையாது. அவங்க ஏதோ கவர்ச்சி நடனம் ஆடுற மாரி எல்லா மேடைகள்லயும் ஆடல் பாடல். ஆடல் பாடல்ல ஆடுவாங்க போல. அவங்கள கூட்டு வந்து உள்ள கொண்டு வந்து போட்டுருக்காங்க. ஸோ நீங்க வந்து ஒரு ஒரு ஷோ, ஒரு ரியாலிட்டி ஷோ அது நடத்துறீங்க. அந்த ரியாலிட்டி ஷோல வந்து இருக்கிற எல்லா கண்டஸ்டன்ட்ஸுமே தவறான ஆளுங்களா நீங்க உள்ள போடுவீங்க. மொத்தத்துல வந்து ஒரு ஒரு எப்படி சொல்றது? இருக்கிற குப்பையெல்லாம் வந்து வந்து ஒண்ணா கொண்டு வந்து ஒரு இடத்துல போடுற மாரி தான். அதாவது நம்ம சென்னையில கலெக்ட் பண்ற குப்பையெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா? ஓனெக்ஸ் லாரி ஏத்துவாங்கல்ல. டப்பா டப்பாவா ஏத்தி கொண்டு போவாங்க. ஏத்தி கொண்டு போயி குப்பமேடுன்னு ஒண்ணு இருக்கும். அதாவது ம். வந்து ஏதோ ஒரு இடம் சென்னை அவுட்டர்ல இருக்கும். ம். அது நம்ம கண்ல பெருசா தெரியாது. அந்த இடத்துல போய் இதெல்லாம் கொட்டுவாங்க. ம். அந்த மாரி இருக்கிற அத்தன குப்பை, அத்தன ரப்பிஷையும் ஏத்திட்டு போயி, பிக் பாஸ்ங்கிற குப்பமேட்டுக்குள்ள கொண்டு போய் இப்ப கொட்டி வச்சிருக்கிறாங்க. ம். இப்ப இதுல இப்ப நடக்கிற காட்சிகள்லாம் பார்க்கும்போது வேதனையா இருக்கு. அந்த திவாகரா, அந்த திவாகர் வாட்டர்மெலன் ஸ்டார். வாட்டர்மெலன் ஸ்டார். வாட்டர்மெலன் ஸ்டார். அதாவது வந்து இந்த ஸ்டார் பட்டம் இருக்கு பார்த்தீங்களா? அது வந்து சூப்பர் ஸ்டார் பட்டம். ரஜினிக்கு குடுத்துருக்காங்க. அந்த பட்டத்தை இவங்க கேவலப்படுத்தி விட்டுருவாங்க போல. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வாட்டர்மெலன் ஸ்டாருங்கிறாங்க. இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா, பவர் ஸ்டாருங்கிறாரு. என்னென்னமோ அதாவது அதுல யார் அவரு? அவர் என்ன பவர் காட்டினாரு? அவரு எதுக்கு பவர் ஸ்டாரு? நீங்க வந்து ஒருத்தர் வராரு, புகழடைஞ்சு வராருன்னா, அவர பின்னாடி நீங்க போனா உங்களுக்கு காசு கிடைக்கும். அவர வச்சு நம்ம சம்பாரிக்கலாம் அப்படிங்கிற நோக்கத்துல இந்த மாரி பட்டங்கள்லாம் குடுத்து அவங்க பின்னாடி நீங்க போறீங்க. ம். இதெல்லாம் ரொம்ப தவறான முன்னுதாரணம். அது ஒரு குப்பமேடா வந்து இன்னைக்கு வந்து வந்து விஜய் சேதுபதி வந்து அதெல்லாம் வந்து குப்பமேட்ட வந்து மெயின்டெயின் பண்ற ஒரு ஆளா வந்து விஜய் சேதுபதி இன்னைக்கு போட்டு வச்சிருக்கிறாங்க. ம். இந்த ஷோ இப்ப தொடக்கத்திலே பார்த்தீங்கன்னா, இந்த மாரி பலவிதமான விமர்சனங்கள். அந்த வாட்டர்மெலன் ஸ்டார்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு 2, 3 ரீல்ஸ் அது இதுன்னு வருது. இப்ப YouTubeல வருது. நான் ம். வந்து அத பார்க்கிறதே கிடையாது. என்னால 1 மணி நேரம்லாம் உட்கார்ந்து பார்க்க முடியாது. ம். ஒரு சில பைத்தியங்கள் வந்து அது 24 மணி நேரம்லாம் பார்க்குறாங்க. அந்த Hotstarல. ம். லைவ் ரிலே எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஆமா. எப்படி தான் பார்க்குறாங்கன்னு நமக்கு ஆ, தெரியல. ஆ. இதெல்லாம் வந்து கோமாளித்தனத்தின் உச்சமா வந்து அவர் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப எல்லாருமே அவர டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. யார? திவாகர. ம். திவாகர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அப்பாவி மாரி அவர் நடிச்சிட்டு இருக்காரு. அதே நேரத்தில பார்த்தீங்கன்னா, அவரு எல்லா வேலையும் அங்க ஆரம்பிச்சுட்டார். ம். தன்னுடைய வேலையெல்லாம் கொண்டு போய் ஆரம்பிச்சுட்டார். ம். இதுவரைக்கும் மதுரையில பண்ணிட்டு இருந்தாரு. ம். அதுக்கப்புறம் மெட்ராஸ்ல வந்து YouTubeல பண்ணாரு. இப்போ வந்து வாட்டர்மெலன் ஸ்டார் வந்து இப்போ சார் வந்து அவருக்குலாம் பிக் ஒரு பாஸ்ல பண்ணாரு. மிகப்பெரிய பிளாட்ஃபார்ம் கிடைச்சிருக்கு. அப்ப அவர் ஏதாவது பண்ணி தானே சார் ஆகணும். ஆமாம்மா. அவருக்கு ஆ. மிகப்பெரிய பிளாட்ஃபார்ம் கிடைச்சிருக்கு. ம். நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய பிளாட்ஃபார்ம் இப்ப
வெளியில் வந்தோன்னு தெரியும் அவருக்கு எவ்வளோ பெரிய பிளாட்ஃபார்ம்னு. பாண்டி பஜாரில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரோடை சின்னது பண்ணி பிளாட்ஃபார்ம் பெருசு பண்ணிட்டாங்க 2 பக்கமும், மிகப்பெரிய பிளாட்ஃபார்மு. அந்த பிளாட்ஃபார்மில் அவருக்கு இடம் கிடைக்குமான்னு பாருங்கள் நீங்கள். வெளியில் வந்ததுக்கப்புறம் கிறுக்கு கோமாளி மாதிரி ஆக்கி அவரை வந்து உள்ள அதை இருக்கிற 1-2 பேர், ஒன்றும் இல்லை 1-2 ஃபிசியோதெரபிஸ்ட்டுமா டாக்டருமா, நான் டாக்டருமா அப்படிங்கிறாருல, அதெல்லாம் அந்த கையை உடச்சி விட்ருவாங்கன்னு நினைக்கிறேன். வெளியில் வர்றதுக்குள்ளே அவர் என்ன பண்ணுவாங்கன்னு தெரில. வெளியில் வர்றதுக்குள்ளே அவர் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அந்த மிகப்பெரிய பிளாட்ஃபார்ம் பாண்டி பஜாரில் இருக்கிற பிளாட்ஃபார்மில் இடம் கிடைக்குமா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிலில் இடம் கிடைக்குமான்னு தெரியல. என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. உள்ளே கூட்டு போயிருக்கிறாங்க கோமாளியை. இப்போ வந்து பலூனக்காலேருந்து பல பேர் வந்து டார்கெட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அவரை. என்ன பண்ணுவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க என்னடா இப்படி சொல்றீங்க? என்ன பண்ணுவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுவாங்கிறது நான் இப்பயே சொல்கிறேன். நடக்க போகிறது இப்பயே சொல்கிறேன். இதுவும் நடக்கலாம். இல்லைன்னா என்னன்னா, அதாவது வந்து இந்த பிக் பாஸ்னுடைய ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ட், அதாவது வந்து வெற்றியாளராக வந்து வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் வந்து ஜெயிச்சிட்டார்னு கொண்டு காமிக்கலாம். காரணம் என்னென்னா, இவரை கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கொடுத்தாங்க, 50 லட்சம் கொடுத்தாங்க, வீடுலாம் கொடுத்தாங்கன்னா டிஆர்பி பயங்கரமாயிரும். ஐயோ வாட்டர்மெலன் ஸ்டார் கொடுத்துட்டாங்கப்பா அப்படின்னா மக்கள் எல்லாம் உட்காந்து ஆர்வமாக பார்ப்பாங்க. அப்போ வந்து பிரமாதமாக அந்த ஷோ இன்னும் பிரமாதமாக வந்து டிஆர்பி ஏறும், மக்கள் பெரிய லெவலில் வந்து வரவேற்பு கொடுப்பாங்கிறதுனால அதையும் செஞ்சாலும் செய்வாங்க. அப்போ வந்து முழுக்க இது நெகட்டிவ் ஃபேம்ல வந்து தூக்கி கொண்டாடுறாங்கன்னு சொல்றீங்க. முழுக்க அது நெகட்டிவ் ஃபேமில். அது நீங்கள் வந்து இப்போ வாட்டர்மெலன் சார்லாம் வந்து அவர் வாட்டர்மெலன் சாப்பிட்றாருல, அது வந்து அதனுடைய வடிவத்தில் தான் பார்த்தீங்கன்னா பூசணிக்காய் இருக்கும். பூசணிக்காய் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த லைட்டாக ஓட்டை போட்டு அதை வந்து கொஞ்சம் எடுத்துட்டு அதில் கொஞ்சம் சில்லறை காசு போடுவாங்க, 1 ரூபா 2 ரூபாலாம் போட்டு, அதில் கொஞ்சம் குங்குமம் மஞ்சள் அதெல்லாம் போட்டு அந்த சூடத்தை முன்னாடி அந்த இடத்துல கொளுத்தி அப்படியே சுற்றுவாங்க. பூசணிக்காய் என்ன தெரியும், அப்படியே தொப்புன்னு வந்து ரோட்டில் போடுவாங்க. டப்புன்னு சில்லறை எப்படி செதறதோ அது மாதிரி பூசணிக்காவும் செதறி போயிடும். அதே மாதிரி வந்து வாட்டர்மெலன் ஸ்டாரை வந்து வாட்டர்மெலனில் வந்து கற்பூரம் வச்சு அநேகமாக கொளுத்தி நடு ரோட்டில் போட போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அதை உடைக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்து தான் பார்க்கணும். இதெல்லாம் தாண்டி நிறைய உள்ளுக்குள்ள வந்து இந்த விஜே பார்வதி இருக்காங்க, சபரி இருக்காங்க, கெனி இருக்காங்க. அவங்க எல்லாருமே வந்து இவங்களை தாண்டி ஏதோ ஒரு வகையில வந்து ஃபேமஸ் ஆனவங்க தானே. எல்லாருமே ஃபேமஸ் ஆனவங்க தான்மா. நான் தான் சொல்கிறேன்ல, எல்லாருமே ஃபேமஸ் ஆனவங்க தான். மொத்தமாகவே வந்து பார்த்தீங்கன்னா கல்சரி கூட்டம் தான் நம்ம சொல்லணும். யார் வந்து பிரபலமான ஆட்கள் நீங்கள் சொல்லுங்கள். அதாவது வந்து இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சஸ் அது இதுன்னு சொல்லி இன்றைக்கி வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஒருத்தர் 2 பேர் இல்லை, 300 பேர் 400 பேர் 500 பேர் 1000 பேர் பல இடங்களில் பலவிதமான ஆட்கள்லாம் இருக்காங்க. அவங்களாம் கொண்டு வந்து போட்டிருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து தப்பு. இது ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் கொண்டு வந்து போட்டிருக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு அப்சரா, அவங்க வந்து ஓகே வரவேற்கிற வேண்டிய விஷயம் தான். இந்த மாதிரியான ஒரு ஷோஸில் வந்து ஒரு டிரான்ஸ்ஜெண்டருக்கு வந்து இடம் கொடுத்துருக்கிறது, அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு இது இடம் கொடுத்துருக்கிறதுலாம் நல்ல விஷயம் தான். இதுக்கு முன்னாடி நமிதா மாரிமுத்து போட்டிருந்தாங்க, செவின் ஒருத்தர் போட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி சிவின் போட்டிருந்தாங்க. இப்போ வந்து அப்சரா வந்து போட்டிருக்காங்க. அதெல்லாம் நல்ல விஷயம் தான். ஒரு மீனவ பெண் சுபிக்ஷா அவங்க கொண்டு வந்து போட்டிருக்காங்க. அவங்களாம் ஒரு கடைநிலையிலேருந்து ஒரு மீனவ குடும்பத்திலேருந்து வந்தவங்க. ஸோ அவங்கள கொண்டு வந்து போட்டிருக்காங்க. ஸோ இந்த காரக்குழம்பு அது இந்த அம்மா பேர் என்ன, கனியா, அவங்க வந்து ஏதோ காரக்குழம்பு வைக்கிறதுல ஃபேமஸ் ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதை எதுலெல்லாம் ஃபேமஸ் ஆகுறாங்கன்னு பாருங்கள். ஒரு காரக்குழம்புங்கிறது நீங்கள் பாட்டி உங்கள் கிராமத்தில் போய் அப்பத்தாட்ட சொன்னீங்கன்னா 2 செகண்டில் புளியை கரைச்சி ஊற்றி ஒரு வெங்காயம் ஒரு பச்சை மிளகா ஒரு சுண்டவத்தெல்லாம் போட்டு ஒரு 5 நிமிஷத்தில் இறக்கி சோறையும் பொங்கி சோறு போட்டுருவாங்க. கிராமத்தில் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அந்த காரக்குழம்பு வைக்கிறதுங்கிறது வந்து பெண்களுடைய இயல்பாகவே ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு விஷயந்தான். அதை வைக்கிறதுல ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டு. அதனால் காரக்குழம்பு கனி அவங்கள கொண்டு வந்து உள்ளே போட்டிருக்காங்க. அவங்க நல்லா தான் பண்ணுறாங்க. அவங்கள விமர்சனம் பெருசாக பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் குவாலிஃபிகேஷனாக எடுத்துக்கிட்டாங்கன்றேன். காரக்குழம்பு வைக்கிறது ஒரு குவாலிஃபிகேஷன், கீழே வந்து ஷூ கரெக்டாக மாட்டி லேஸ் கரெக்டாக போட்டிங்கன்னா அது ஒரு குவாலிஃபிகேஷன், வாட்ச் கரெக்டாக கட்டினீங்கன்னா அது ஒரு குவாலிஃபிகேஷன். ஸோ இதெல்லாம் குவாலிஃபிகேஷனாக வச்சு இன்றைக்கி பிக் பாஸில் வந்து எல்லாரையும் கொண்டு வந்து போட்டிருக்காங்க. ஸோ பிக் பாஸ் வந்து தொடக்கத்திலே வந்து இன்றைக்கி வந்து இந்த சீசன் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்குது, ஜெகஜோதியாக இருக்குது. போக தான் தெரியும்.